ஹalleluya! நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். காலை வணக்கம். இல்லங்க, நாங்க அமெரிக்கால இருக்கோம், ஜெர்மனில இருக்கோம், ரஷ்யால இருக்கோம்னு, துபாயில இருக்கோம், குவைட்ல இருக்கோம். நீங்க எங்க இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், இது காலை ஆனாலும், மதியானம் ஆனாலும், சாயந்திரம் ஆனாலும், எதுவானாலும், ஒவ்வொரு நாளும் இதே நேரத்துல IST என்றால் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 7 AM உங்களிடத்துல வருகிறோம். இது உங்களுக்கு என்ன நேரமோ நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அனுகூலத்தை பொறுத்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஆவிக்குரிய விதத்துல பலப்படுகிறோம் என்று உங்களில் சிலர் தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை துதிக்கிறோம். மற்றவங்களும் நீங்க தெரியப்படுத்துங்க. எவ்வளவு பிரயாசத்தோடு ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். உங்க எல்லாரோட தேவன் பேசுகிறார் என்று நாங்கள் அறிந்து அதற்காக தேவனை துதிக்கிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வார்த்தையை தியானிக்கலாம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்றல்லவா? அது நிற்காமல் ஓடுகிற அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அதனால் ஆசீர்வதிக்கப்படவும் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, இன்றைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சேன் அல்லது ஒரு சொம்பு தண்ணி குடிச்சேன் அல்லது 4 பாட்டில் தண்ணி குடிச்சேன்னா நாளைக்கு தண்ணி குடிக்காம இருப்பீங்களா? எந்த நாளுக்கு அந்த நாள் நாம திரும்ப திரும்ப தாகப்பட்டுட்டு தான் இருப்போம். அதற்கு தான் தாவீது சொன்னாரு, மான்கள் நீரோடைக்காக வாஞ்சிக்கிறது போல் என்னுடைய இருதயம் ஜீவனுள்ள தேவனை சந்திக்கும்படிக்கு வாஞ்சையோடு இருக்கிறது. ஒருமுறை சங்கீதம் 42, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளுக்காக வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நாம அநேக காரியங்களுக்காக ஒரு ஆசையோடு இருப்போம். சாப்பிடணும், குடிக்கணும், வாங்கணும், போகணும், சம்பாதிக்க வேண்டும், அதை செய்யணும், இதை செய்யணும், ஆவேசமாக இருப்போம். ஆனா எத்தனை பேரு ஆவிக்குரிய தாகத்தோடு தேவனோடு நான் பேச வேண்டும், தேவனோடு நான் உறவாட வேண்டும், தேவனுடைய வார்த்தையினால பலப்படணுன்ற ஆசையோடு கூட இருக்கும். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற தேவ ஊழியர் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் வேதம் வாசிக்காம ஜெபம் செய்யாம என்னால இருக்க முடியாது. 15 மினிட்ஸ் ஆகிறதுக்குள்ள தேவ சந்நிதியில நான் போய் அவரோடு பேசணும், தேவன் என்ன சொல்றாரோ கேட்கணும் என்று நாள் முழுவதும் தேவனிடத்துல அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பாராம். என்னங்க, அட்லீஸ்ட் 7 மணி ஆச்சு, தேவனுடைய வார்த்தையை நமக்கு விசேஷமா ஆயத்தப்படுத்தி வருகிறது, அதை கேட்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கா? சாயந்தரம் ஆகிவிட்டதே, குடும்பத்துல நாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து தேவனுடைய சந்நிதியில 1 மணி நேரமாவது தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்படி சிலர் அப்படிப்பட்ட ஆசைகளோட தவறாமல் அவங்க ஒரு ஒழுங்கோடு இந்த அனுதின தியான நிகழ்ச்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 573 நாட்கள் கடந்துருச்சுங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு நாளும் தவறாம பார்க்கிறோம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆவிக்குரிய விதத்தில் அவங்க பலப்படுறாங்க. தேவனுடைய சமூகத்துக்காக ஓடுகிற மனசு நமக்கு இருந்தா ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுடைய வார்த்தை நம்மை ஆதரிக்கிறது, நம்மை திருப்தியாக்குது, நமக்கு ஆறுதலை கொடுக்குது, நம்மை சுத்திகரிக்குது இல்லையா? தண்ணீர் எத்தனை விதத்துல நமக்கு உபயோகப்படுது பாருங்க. நம்ம தாகத்தை தணிக்குது, நம்மை சுத்தமாக மாற்றுது, நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணுது. எஸ், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சமூகம் நமக்கு எவ்வளவு முக்கியமானது பாருங்க. மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. தேவனுக்காக அது தாகமா இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு நேசிக்கிறவங்க பக்கத்துல இல்லாம, தாய் தகப்பன்மார் கூட இல்லாம ஹாஸ்டல்ல படிக்கிற சிலர், எங்கேயோ போய் பிஜி நான் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்க தூர தேசங்களுக்கு போன நம்ம இந்தியர்கள், நம்ம தமிழ்காரங்களுக்கு பாசமும் அன்பும் ஜாஸ்தி இல்லையா?
அங்க போன பின்பு அம்மாவை பார்க்க முடியாம, அம்மா இல்லாம, அங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம, நம்ம மொழி தெரியாதவங்க நடுவுல இருக்கும்போது, அப்படிப்பட்ட நேரங்கள்ல நமக்கு இப்போ ஆனா உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சு. ஆனா ஃபேஸ் டைம்லயும், வாட்ஸ்அப்லயும் நீங்க இப்ப என்ன அது வீடியோ கால் பேசுவீங்க. ஆனா எங்க சின்ன வயசுல, எங்களுடைய நாட்கள்ல அப்படி யாரையாவது மிஸ் பண்றோம்னா, அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுட்டு, அந்த ஃபோட்டோவோடு பேசிக்கொள்வோம். அம்மா, அம்மா, அப்பா, ஃப்ரெண்டு என்று சொல்லி. என்னங்க? ஃபோட்டோ வச்சுட்டு பேசிட்டு இருப்போம். ஃபோட்டோ வைத்து பேசும்போது தட்ஸ் ஒன்லி ஒன் வே. ஒரு நபரோடு நாம பேசும்போது, இப்போ வீடியோ கால்ல கூடங்க, ஈவன் தோ ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தாலும், அந்த தொடுதல் இருக்காது இல்லையா? அந்த நியர்னஸ் இருக்காது இல்லையா? பாத்தீங்களா? அதனால தான் லைவ் பார்த்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாம இருக்கிறவங்களுக்கு சொல்றது, எவ்வளோ நல்ல ஆராதனை, எவ்வளோ நல்ல பாடலும் வசனம். ஆண்டவருடைய நாள்ல முக்கியமாக நீங்க தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது இருக்கிற அந்த அந்த உணர்வு, அந்த அந்த தொடுதல், அந்த அபிஷேகம் ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டிருந்தா வராதுங்க. அதனால தான் ஒருவேளை தினமும் வசனம் கேட்க நம்ம ஸ்கிரீனை பயன்படுத்தலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சபையாக கூடணும்னு வசனம் சொல்லுது. ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு நான் போகிறேன். நம்ம தேவன் ஜீவனுள்ளவர், பொம்மை அல்ல, போட்டோ அல்ல, விக்கிரகம் அல்ல. நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது அவர் உங்களோடு பேசுவாரு. நமக்கு செவிகளை கொடுத்தவர் கேட்காமல் இருப்பாரா? நமக்கு கண்களை கொடுத்தவர் பார்க்காமல் இருப்பாரா? நமக்கு பார்வையை கொடுத்தவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. நம் ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிற தேவன், பேசுகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகையால ஜீவனுள்ள தேவனை சந்திக்கணும். அவருடைய சமூகத்துக்கு போய் தனிமையில நான் அவரோடு நேரம் செலவிடணும் என்று என் இருதயம் வாஞ்சிக்கிறது. தேவனுடைய சமூகத்துக்கு நான் எப்போது போவேன்? அவருடைய சமூகத்தில் எப்போது காணப்படுவேன்? எப்போ தேவனுடைய சமூகத்துக்கு போகலாம்? எவ்வளவு சீக்கிரம் தேவனுடைய சமூகத்துக்கு போகலாம்? தேவனோடு நான் பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்கணும் என்ற வாஞ்சை இருக்கிறவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கை உடையவங்க. எஸ், பரிசுத்த தேவ வசனங்கள் தேவன் நமக்கு எழுதி வைத்த, இது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஜீவ வேதம். வாய்க்கு வந்தது போல பேசுறாங்க பைபிளை. இன்றைக்கு தேவன் அவர்களை மன்னிப்பாராக, அவர்கள் மனக்கண்களை திறப்பாராக. பைபிள் உங்களுக்கு புரியாததுனால உங்க இஷ்டம் போல அதை வியாக்கியானம் செய்துட்டு நீங்க கற்பனை செய்து கொண்டு உட்கார்ந்திருந்தா அது உங்களுக்கு தான் நஷ்டம். எட்டாத திராட்சை பழம் கசப்பான். பழமொழி இருக்குங்க. ஒரு நரி எகிரி எகிரி திராட்சை குலைய பார்த்து சாப்பிடலான்னு துள்ளி துள்ளி எட்டினதான் அதற்கு அது எட்டலங்க. 2-3 தடவை எகிரி தன்னுடைய இடுப்பை உடைத்து கொண்டு, சீச்சி இந்த திராட்சை பழம் புளிப்பு என்று சொல்லி போயிடுச்சாங்க. அது ருசி பார்க்கவே இல்லை. அது முதல்ல அதை சாப்பிடல, அது கிடைக்கல அதற்கு. அதனால இது கசப்பு என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுச்சு. இன்றைக்கு அப்படிதான் நிறைய பேர் தேவனுடைய வசனத்தை அவங்க ருசி பார்க்கல. அவங்க மனக்கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். Once you know the taste of God's love, அவருடைய வல்லமையை நீங்க அனுபவிச்சா, அவருடைய அன்பை ருசி பார்த்தா, அவருடைய சமூகத்தில் இருக்கிற நிம்மதியை நீங்க உணர்ந்து கொண்டா ஓடுவீங்க அவருடைய சமூகத்துக்கு. தேவனே உம்முடைய ஆலயத்தில் ஒரு நாள் இருப்பது 1000 நாட்களை விட சிறந்ததுன்னு தாவீது சொன்னாரு. நான் ராஜ சிங்காசனத்துல உட்காருவதை பார்க்கலும் என் தேவனுடைய சமூகத்துல வாயிற்காவலனா இருந்தா நல்லதுன்னு சொன்னாரு. ஏன்னா அவ்வளவு அருமையான அனுபவத்தை நாம் அவருடைய சந்நிதியில பெற முடியும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆலயம் ஒரு இடத்துல தான் இருக்கும், யார் வேணும்னாலும் அங்கதான் போகணும். ஆனா இப்போ எங்க வேணும்னாலும் அங்க அவருடைய கிருபாசனத்தின் அண்டைக்கு போகும்படியாக விசுவாசத்தோட நீங்க உங்க அறைக்கு போய் கதவை சாத்தி தேவனிடத்துல ஜெபிச்சா அங்கேயே தேவ சந்நிதியை உணர முடியுங்க. எங்கே 2-3 பேர் என் நாமத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அங்கே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்க வீட்டுல ஒரு குடும்ப ஜெபம் இருந்தா, ஒருவேளை இல்லைன்னா இன்றையிலிருந்து குடும்ப ஜெபத்தை தொடங்குங்க. அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும்
எவ்வளவோ நல்லது. நீங்க குடும்பமா ஜெபிக்கும் போது தேவ தூதர்கள் உங்களுடைய குடும்பத்தை சுற்றி அக்கினி வேலிய போடுவாங்க. தேவன் எங்க வேண்டும்னாலும் அங்க இருக்கிறாரு. என்ன ஜெபிக்க விடுங்க, என்ன வேதம் வாசிக்க விடுங்க, என்ன கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்க விடுங்க, கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடுங்க, கொஞ்ச நேரம் சாப்பிட விடுங்க, கொஞ்ச நேரம் சுத்திட்டு வர விடுங்க என்று கேட்பாங்களே தவிர, கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்கணும், ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் நான் பைபிள் வாசிக்கணும், என்ன விட்டுருங்க, தேவனுடைய சந்நிதியில நான் இருந்தா எனக்கு நிம்மதி கிடைக்கும், எனக்கு ஆவிக்குரிய பலன் கிடைக்கும், எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்ற உணர்வு நமக்கு இருக்கா? எத்தனை வேலை இருந்தாலும் தேவ சந்நிதிய வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவனுக்காக கூட வேலை செய்வோம், தேவனுடைய வேலைகளே செய்துட்டு இருப்போம். எங்களை மாதிரி பாஸ்டர்ஸ் தேவ ஊழியத்தில் தான் செய்துட்டு இருக்கோம். ஆனா எங்க சுத்தினாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எத்தனை பிரசங்கம் செய்தாலும் தேவனோடு தனிப்பட்ட விதத்துல உறவு கொண்டு இருக்கிற வாழ்க்கை எனக்கு இல்லாவிட்டா நான் ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் இருப்பது மிகவும் முக்கியமானது. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, அதை மரியாள் தெரிந்து கொண்டாள். உத்தமமானதை தெரிந்து கொண்டாள். என்ன செய்தாங்க மரியா? ஆண்டவருடைய பாத தண்டையில உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆண்டவருடைய பாத சமூகத்துல செலவிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு எவ்வளவோ நன்மையானது, விசேஷமானது, நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது, நமக்கு ஆவிக்குரிய வல்லமையை கொடுக்கிறது. மனிதர்களுக்கு விளங்காத அற்புத காரியங்களை நம் வாழ்க்கையில பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியின் கிரியைகள் நம்மை நடக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் அது. அதற்கு தான் மான்கள் நீரோடைக்காக வாஞ்சிக்கிறது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கிறது, தேவனுக்காக ஓடுகிறது. தேவ சமூகத்துக்கு நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், நான் எப்பொழுது காணப்படுவேன், அங்கே என் ஆண்டவரை நான் எப்போது பார்ப்பேன், அவர் சமூகத்தில் எப்படி காத்திருக்கணும், அவருடைய வார்த்தைகளை கேட்கணும் என்ற வாஞ்சையோடு ஒவ்வொரு நாளும் தேவனோடு தொடங்குங்க. நாள் முழுவதும் தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. எப்போல்லாம் தேவனுடைய சமூகத்துல இருப்போமோ, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருப்போமோ, நமக்கு தெரியாமலேயே நம்முடைய நாடி நரம்புகள்ல இருக்கிற நோய்கள் அதிலிருந்து விடுதலையை பெறுவோம். நான் இதை எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். இந்த நாட்களில் நிறைய டிராவல் பண்றதுனால கொஞ்சம் சிக்காகும் போது ஃபீவரோ, ஹெட்டேக்கோ, பாடி பெயின்ஸோ, எல்லாரும் மனுஷரை போல நானும் மனுஷன் தானே. தூக்கம் இல்லாததுனால, சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடாததுனால சில இடையூறுகள் வரும்போது, எப்போதுமே இதுவரைக்கும் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை அலட்சியப்படுத்துவது என் வாழ்க்கையில நடக்கலைங்க. பயங்கரமான ஜுரம் இருந்தாலும் அந்த ஜுரத்தோடையே தேவ சமூகத்துக்கு சென்று வசனத்தை சொன்ன நாட்கள் உண்டு. பலவீனங்களோடு ஸ்டேஜ் மேல நின்று தேவனுடைய சமூகத்துல நிற்கும்போது என் ஹீலிங் சென்டர் எதுனா பலிபீடம். தேவனுடைய சமூகத்துக்கு பலவீனமா போயிருந்தாலும் கூட அங்க தேவ சமூகத்துல இருக்கும்போது எனக்கு தெரியாமலேயே என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பாகத்திலையும் கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஊற்றப்படுவது, புதிய பலத்தை நான் பெற்றுக்கொள்வதும் என்னுடைய அனுபவமாக இருக்கு. நீங்களும் கூட உடம்பு சரியில்லை, வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி ஜெபத்தை விட்டுறாதீங்க. தேவனோடு பேசுங்க. வீட்டுல நல்லா இருக்கும், உடம்புல நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். தேவனுடைய சந்நிதியை நேசிங்க. எத்தனை வேலை இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை அலட்சியம் செய்யாதீங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு எவ்வளவு விசேஷமானதுன்னு பாடல்களை பாடுறோம், வசனத்துல வாசிக்கிறோம். அதை எங்க அனுபவமாக இருக்கும்படிக்கு மான்கள் நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுவது போல, அந்த தண்ணீரை குடிக்கணும்னு வாஞ்சியோட கதறுவது போல உம்முடைய பாத சமூகத்துக்கு சேர்ந்து எங்கள் வேதனைகள், வலிகள், எங்கள் பிரச்சனைகளை உம்மிடத்துல சொல்லிக்கொள்ளும்படிக்கு நீர் கொடுக்கும் சுகத்தையும் விடுதலையும் ஆனந்தத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளவும் அனுதின தியானத்தை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்போதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்கிருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நீங்க அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜஸ் நாங்க பார்க்கிறோம், உங்க கமெண்ட்ஸ் நாங்க பார்க்கிறோம். அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். டாக்டர் ஜெயபால் யூடியூப்
சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வரும். ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மட்டுமல்ல, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்களுக்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்டு தேவனுடைய வார்த்தையை முழுமையா உங்களிடத்துல சேர்க்கணும்னு முயற்சிக்கிற எங்களுக்காகவும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.